ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நேற்று நம்முடைய கற்பகத்தரு சபையில நம்ம எழுது ஆணிமுனை பற்றிய மானிய பகுதிகளை எல்லாம் நாம பகிர்ந்து கொண்டோம். அப்போ நேற்று அதை கேட்ட நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை ராமன் அவர்கள் எனக்கு கால் செய்து, நான் சிறிது காலமாகத்தான் இந்த மெய்வழியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் பேசி முடித்த பின் மற்றவர்களை அதை பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னதும் எல்லோருமே ஒரு பாயிண்ட கூட விடாம அப்படியே சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி பேச வரல. நேற்று நீங்கள் பேசியது ஒரு கடினமான ஒரு விஷயமாக, எனக்கு ஒரு டஃப்பான விஷயமாக எனக்கு தெரிஞ்சது, என்னால் அதை திரும்ப சொல்ல இயலல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தொடர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டே வந்தா எல்லாருக்குமே அது ஒரு எளிமையான, ஒரு ஆரம்பத்துல கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும். பழக பழக நமக்கு எல்லாமே எளிமையாக இருக்கும், நீங்க தொடர்ந்து வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கியம் நான் சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமானவர்களுடைய வாக்கியம், நமது பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 314, அது ஒரு 3 வரி வாக்கியம்தான். அந்த வாக்கியத்தை சொன்னாங்க. அந்த வாக்கியத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, ஜீவன் மரண அவஸ்தையில் சிக்கி நலியா வண்ணம் பாதுகாப்பதுவே சேவை, சாவதனை தள்ளியே சேவை கொள்ள என்பது ஸ்ரீ காகபுசுந்த பிரான் அவர்களின் திருவாக்கு. இதுதான் அண்ணா அவங்க நேற்று ராமன் அண்ணா அவங்க என்கிட்ட சொன்ன அந்த திருவாக்கியம். அப்போ நம்ம இந்த கற்பகத்தரு சபையில நாம ரொம்ப நீண்ட காலமாக இந்த மெய்வழியை தொடர்றவங்களும் இருக்காங்க, புதுசா சமீபத்துல வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நாம எல்லாருமே எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தெய்வம் அவங்க நமக்கு என்ன அருளி செஞ்சிருக்காங்க. இது ஒரு 3 வரி வாக்கியம்தான். ஆனா இதுக்குள்ளாக நம்முடைய தெய்வம் அவர்கள் என்ன எவ்வளவு பொக்கிஷங்களை பொதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கெல்லாம் நம்முடைய ஜீவனை அந்த மரண அவஸ்தையில் சிக்காத வண்ணம் காத்து ரட்சிக்கின்ற அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற அந்த காருண்ய செயலை பற்றி இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ அந்த காருண்ய சேவை என்னவாக இருக்கிறது, எப்படியெல்லாம் நமக்கு நம்முடைய அந்த ஜீவன் எப்படி மரண அவஸ்தையில் சிக்க இருக்கிறது, அப்படி சிக்க விடாம நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அந்த காருண்ய சேவை கொண்டு நம்மை எப்படி காக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த மனித பிறப்புல ஏழை அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னா, ஏழை என்று எவருமே இல்லை. இவனது ஒவ்வொரு கருவிக்குலங்களும் எந்த ஒரு மேம்பாடான உன்னதத்தில் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. மனிதனுடைய ஒவ்வொரு கருவிகளும் ரொம்ப பெரிய ஒரு உன்னதத்துல வச்சு படைக்கப்பட்டிருக்கு. வேற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இவ்வளவு உன்னதம் வழங்கப்பெறவில்லை. அப்போ அந்த பிறப்புல வைத்து ஏழைன்னு யாரையும் சொல்ல முடியாது. உன்னுடைய ஒரு பகட்டை கொடு, ஒரு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னா நாம யார்கிட்டையாவது கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஒரு நாக்கை கொடு, 20,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னா கொடுப்போமா? அப்படின்னா கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன கிரயம் உள்ளது மனிதனுடைய இந்த ஒவ்வொரு கருவிகளும்? இப்போ ஒவ்வொரு கருவியாக எடுத்துக்கொள், இப்படி எத்தனை கருவி இருக்கு. அப்போ அவ்வளவு கருவிகளுக்கும் கிரயம் போட்டு பார்த்தா இந்த மனிதனை மாதிரி கோடீஸ்வரன் இந்த உலகத்துல வேற எந்த உயிரினங்களாவது இருக்கா அப்படின்னா இல்ல. அப்போ மனித பிறப்புல வச்சு ஏழை என்று யாருமே இல்லை. இறைவன் நம்ம எல்லாருமே கோடீஸ்வரனாகத்தான் படைச்சிருக்காங்க. அப்போ ஏழை யார் இருக்கா? மனித பிறப்பிலை வைத்து ஏழை ஒருத்தருமே இல்லை. இப்படி இந்த மனிதனை இந்த உன்னதத்தில் வச்சிருக்கிறது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவனுடைய அந்த ஜீவன் தான்.
பின்னால அவஸ்தையில போய் சிக்க இருக்குதே, அந்த ஜீவன் தான் இந்த மனிதனை இப்படியான ஒரு உன்னதத்தில் வைத்திருக்கிறது. அந்த ஜீவன் இந்த மனித உடலுக்குள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பஞ்சு இழை போன்று, ஒரு மயிரிழையை காணிலும் எத்தனையோ மடங்கு சிறியதாக நுண்ணியதாக ஒரு ஆவியாக இவனுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனுடைய உசும்புதலால் தான் இந்த தேகாதி அந்தமும் அசைகிறது. அது சர்வசக்தியோடு பிரிதொன்றின் துணையின்றி இந்த தேகாதி அந்தத்துக்கும் உற்பன தாயாக இந்த தேகத்தை உசுப்பி நடத்துவதாக அது இருக்கிறது. இந்த ஜீவன் நம்ம உடலுக்குள் இல்லை அப்படின்னா என்ன? நாம இப்ப இவ்வளவு கருவிகள் எல்லாம் சொன்னோமே, இந்த கருவிகள் எல்லாம் இந்த ஜீவன் இல்லைன்னா இந்த விலை மதிப்பு பெறுவதாக இருக்குமா? நம்மிடத்தில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் 1000, 2000, 10,000 கிரயமுள்ள கருவிகள்னு நம்ம முதல்ல பார்த்தோமே. அந்த கருவிகள் எல்லாம் இந்த ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு பைசா கூட பெறாதே. அப்போ அப்படிப்பட்ட இந்த அங்கங்களை எல்லாம் விலை மதிப்புடையவனமாக வைத்திருக்கின்ற ஒரு முதலாக இந்த ஜீவன் நமக்குள்ளாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த முதல் இல்லாவிட்டால் ஒரு பைசா கூட பெறாதது மட்டுமல்ல, கையிலே தொடுவதற்கும் கூலி கொடுக்கணும். அப்பேற்பட்ட இந்த கிரயத்துக்கு இந்த உடலை ஏற்றி வைத்திருப்பது இந்த ஜீவன் தான். அப்போ இப்படியான ஒரு இந்த மனித கருவிகளை எல்லாம், இந்த மனித தேகத்தை உன்னதத்தில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த ஜீவனுக்கு ஒரு அவகேடு வருகிற ஒரு நாள் வந்து விடுகிறது இந்த மனிதனுக்கு. அது ஒரு நாள் வருது. அந்த நாள் எப்போது என்று நமக்கு தெரியுமா அப்படின்னா அது தெரியாது. எப்ப வேணாலும் அந்த நாள் வரலாம். இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, ரவிதான் படு நேரமோ, இரவிலோ பகலிலோ, உதய காலத்திலோ, எந்தெந்த வேளை தனிலோ, அப்பிலோ தீயிலோ, நாயிலோ பேயிலோ, அரவு தரு பெருமிடியிலோ, ஆறாத புண்ணிலோ, அடநோய்கள் தன்னிலோ, ஆயுதங்களினாலேயோ, செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ என்னுயிர் பிரிந்திடும் இறைவா. அப்போ நமக்கு தெரியாது அது எப்போ நம்ம உயிர் பிரிந்திடும், இந்த ஜீவனுக்கு அந்த ஆபத்து வர்ற நேரம் எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிறக்கும் போதே, இந்த மனிதன் பிறக்கும் போதே அந்த பிறவி பிணி அப்படிங்கிற ஒரு யமன் இவன் தலையில உட்கார்ந்து கொண்டு கெட்டு கெட்டு என்று காத்து கொண்டிருக்கிறான். எதுக்கு? ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு மானடுங்கால ஆபத்தை இந்த ஜீவனுக்கு கொடுப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இவனை மிதித்து கசப்பு தீட்டு வெளியாக செய்து உடல் விரைத்து பிணநாற்று அவலட்சண மரணத்தை இவனுக்கு கொடுத்து இவனை எக்கோடி காலத்திற்கும் மாறாத அவஸ்தைக்குரிய அழகையாக்கி நரகத்திலே கிடக்க செய்வதற்காக இவன் தலைமையிலேயே காத்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் கையில சிக்கிக்கிட்டா என்ன ஆகும்? அவன் கையில சிக்கிக்கிட்டா அந்த மரண அவஸ்தை எப்படி இருக்கும்? அந்த யமனுடைய கையில் சிக்கி கொண்டு அந்த அநியாய மரணத்தை நாம் அடைஞ்சோம்னா அந்த மரணம் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும்? அந்த மரணத்தின் கொடுமையை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருள் செய்வதை நம்ம பார்ப்போம். சிறப்பினுக்குரிய தலைவீரை நம்முடைய வேதத்தை மாண்பின் ஜீவசிம்மாசன பருவத்துல இந்த மரணத்தின் கொடுமை, இந்த யமன் கையில சிக்கி நம்ம மரணம் அடைஞ்சோம்னா அந்த கொடுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் ஜீவசிம்மாசன பருவத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. சிறப்பினுக்குரிய தலையீரே, எல்லாம் விளைவு பெரிய உலகீரே, போயா மாறியரே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது. இது அடுத்து விட்டது. அதாவது மகா நெடிய, மகா கொடிய, மகா பயங்கர, மகா அவஸ்தையாகிய, மகா வரம்பு காணாத பெருநாளானது அவை
எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகி அப்பேர் விரிந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்போ அந்த நாள் வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்? அப்படி ஒண்ணும் செய்யாம இருந்தா அதுல மாட்டிக்கொள்வோமே. ஆனால் அதில் மாட்டிக்கொள்வீராகில் அக்கொடிய நாளினத்துக்குள் நுழையும் முன்னாலே அம்முகப்பு தரிசனைப்பட்ட மாத்திர உதறுதலினாலேயே நீ அதுக்குள்ள நுழைய கூட வேண்டாம். அதனோட முகப்பு தரிசனையை பார்த்தாலே உன்னுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும். நீங்கள் உலகத்தில் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாகிய இன்பம், ஆண்மை, மேன்மை, அதிகாரம், அந்தஸ்து, சுற்றம், சுத்தம், வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு நாம வாழ்ந்தோம் இவ்வளவு காலம். இதெல்லாமே மறந்து போய் ஒரு அற்ப நேரம் மட்டும் இருந்து வாழ்ந்ததாக ஏதோ ஒரு மாதிரிதான் ஒரு சின்ன நினைவு இருக்குமே தவிர எல்லாம் மறந்து போயிடும். அதற்கு எதிரடையாக அப்போ இதெல்லாம் மறந்து போய் எதிரடையாக என்ன வந்து நிற்கும் அப்படின்னா, அப்போது வந்து நிற்கும் அந்த திகில், கசப்பு, அதிர், இடிபாடு, வாரி இறைப்பு, துண்டு துண்டாகி துகளாகுதல், அனல் நாவு சுழண்டு குமுறுதலுடனே உருமி விரைகுதலினாலே சகிக்கொணா வாகனை நெஞ்சு வீறிட்டு அலறி ஓடல், திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல உதவியற்று தவித்தல், இன்னும் இவை போல் அனந்தம் மகா கொடுமை நிறைவு வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே. அந்த கொடுமை இப்படிப்பட்டதாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அது என்ன மாதிரி கொடுமையாக இருக்கும். ஒரு வண்ணாத்தி பூச்சிய அது எப்படி சுழண்டு சுழண்டு தவிக்குதோ அது போல சுழண்டு சுழண்டு இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போய் அப்போது உனக்கு முன்னால நிக்குதே இந்த துன்பம் தான் உனக்கு பெருசா தெரியும். அதோட இவ்வளவு காலம் உன்னை போஷித்து வந்ததே உன்னுடைய அங்கக்குலங்கள் அதெல்லாம் அப்படியே அதோகதியில கிடக்குமே. மேலும் உண்மை போஷித்து இது காலங்களாக வந்த மகா வலிமை தங்கிய தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று சீறி வீழ்ந்து உன்கதியாகவே அதோகதியில் ஆளாகி கிடக்குமே. அப்பா பிறவியரே, இப்படிக்கு ஒரு பெருநாள் இது சத்தியம். அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகின்றீர்கள்? அப்போ இப்படி ஒரு பெருநாள் நமக்கு வர இருக்குதே, அது சத்தியம் தானே. அப்போ அந்த பெருநாள் வர்றதுக்கு நீ என்ன செய்ய போற? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஏற்பாடு நாம பண்ணி வச்சிருக்கிறோமா? என்ன செய்ய போற? அந்த தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதை எப்படி தடுக்க முடியும்? அதை நம்முடைய வீரம் தடுக்குமா? இல்ல நம்முடைய நாம காசு பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமே அந்த நம்முடைய பொருள் அதை தடுக்குமா? அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் அதை தடுப்பாங்களா? யாராலையும் தடுக்க முடியாது. பிராந்து எடுத்து செல்லும் குஞ்சு போல நீ எமன் கையில் சிக்கி பறக்க பறக்க விழிக்க வேண்டிய ஒரு நாள் வந்துருமே. இப்படி விழிக்கிறதுக்காகவா இந்த உன்னத மனித பிறப்புல நாம வந்தோம்? அப்போ இப்படியெல்லாம் யாராலையும் எதாலையும் தடுக்க முடியாத அந்த ஜெயிக்க முடியாததுமான அந்த யமனுடைய அந்த கோரத்தை வெல்லுவதற்கு நமக்கு ஒரு துணை வேணுமே. இந்த நம்ம தேடி வச்ச துணை நம்ம உற்றார் உறவினர், நம்மளுடைய பொருள், நம்ம வீரம், நம்மளுடைய அங்கக்குலங்கள் எதுவுமே உதவி செய்யாது அப்படின்னா அப்போ அந்த நேரத்துல உதவி செய்யக்கூடிய ஒரு துணை நமக்கு வேணுமே. அந்த கோரத்தை வெல்ல நமக்கு ஒரு ஆபத்து பாந்தவனது ஒரு துணை வேண்டும். அந்த நேரத்துல உதவுறவங்களுக்கு பேருதான் ஆபத்து பாந்தவன். அந்த ஆபத்துல நமக்கு கை கொடுக்கிறவங்க. இந்த மரண அவஸ்தை ஒரு நொடி நேரமா, சரி என்ன அவஸ்தை, கொஞ்ச நேரம் அவஸ்தைப்பட்டு நான் செத்து போறேன் அப்படின்னு நினைச்சா அந்த கொஞ்ச நேர அவஸ்தை இல்ல. அது ஒரு யுகாந்த நீளம் இருக்கும். அதுக்கப்புறமா யுகமா நீ அந்த வேதனையிலே தான் இருக்கணும். அப்போ இந்த யமனுடைய அமளியை தடுத்து உன்னை நித்திய மகிழ்ச்சியில் ஆக்குற ஒரு மெய்யான ஒரு தெய்வத்தினுடைய உதவி நமக்கு கட்டாயமாக வேண்டும். அப்போ ஒரு தெய்வம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்ப தெய்வம் இதுக்குத்தான் நமக்கு வேணும். நம்முடைய ஜீவனை அந்த அவஸ்தையில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்மளுக்கு தெய்வம் வேணும். ஒரு பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்துல இவனுக்கு வருதே,
அந்த நேரத்தில் இவன் காலமெல்லாம் பாடுபட்டு தேடிய வீடு, மனை, மாடு, ஆடு, உற்றார், உறவினர் எதுவா இருக்கட்டும் வந்து உதவுமா? உதவுவது இல்லை. அந்த நேரத்தில் இவன் பாடுபட்டு தேடிய வீடு, மனை, மாடு, ஆடு, உற்றார், உறவினர் எதுவுமே உதவுறதில்லை. சரி, மதிப்பில் அடங்காத ஒரு மாணிக்கமே ஒருவன் சம்பாதிக்கட்டும், அது சாவுடைய நேரத்தில் வந்து உதவுமா? நீ சம்பாதித்த பொருள் உதவாது. உன்னுடைய அந்த அங்க குலங்கள் வந்து உதவுமா? தன்னை விட்டு எப்பவும் நீங்காத தன் சொந்த சொத்தாகிய கை கால்கள், கண், காது, மூக்கு, கை கால்கள் கூட அந்த நேரத்தில் இவரை கைவிட்டு விடுகின்றன. அப்போ இப்படியெல்லாம் கைவிட்டு விடுற அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு துணை வேணுமே. ஏன்னா எல்லா சக்திகளையும் எல்லா சம்பத்துக்களையும் பெற்றிருந்தாலும் அந்த மரண தருவாயில் உதவக்கூடிய ஒரு அருந்துணையை நாம பெற்றுக்கொள்ளவில்லைன்னா அந்த இடத்துல நாம தப்பிக்க முடியாது. அப்போ அந்த அருந்துணையை தேடிக்கொள்றதுதான் இந்த மனுஷனுடைய கடமையாக இருக்கு. அப்போ அந்த நாதியற்ற நேரத்தில் உதவுகின்ற ஒரு திருவுருவை இறைவன் தயார் செய்து தனது முத்திரை சன்னதங்களுடன் இந்த மனித குலத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள தேடி நாம் அடையணும். அப்பேர் கொத்த அறிவினும் அருகாகி அந்த உதவியை இவனே பாடுபட்டு தேடி அடைய வேண்டும். ஏனெனில் அத்திருவுருவின் உதவி இவனுக்கு அவ்வளவு கட்டாய அவசியமாக இருக்கிறது. இறைவனால் இனாமாக பரிசாக தயார் செய்து வழங்க பெற்ற அந்த திருவுருவின் உதவியை இவன் பெறவில்லையானால் முடிவில்லாத நீண்ட கால அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். அப்போ அந்த திருவுருவின் உதவிதான் நம்மளை அந்த ஜீவன் அவஸ்தையில மாட்டாதபடிக்கு நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த திருவுருவின் ஒரு உதவி நாம கட்டாயம் தேடிக்கணும். அவங்கதான் நம்ம ஜீவனுக்கு சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. மற்ற நம்ம உற்றார் உறவினர், நம்ம அங்குக்குலங்கள் கூட இந்த தூலத்துக்கு தான் அதெல்லாம் சொந்தமே தவிர இந்த ஜீவனுக்கு சொந்தக்காரவங்க இல்லை. அப்போ நாம அந்த ஜீவனுக்கு ஒருத்தவங்களை நாம கண்டிப்பாக துணையாக தேடி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நான் தான் உன் ஜீவனுக்கு சகோதரன் அப்படின்னு தெய்வம் அவர்கள் நமக்கு அருளமுதல் திருவாக்கியம் 212 அருளி செய்யறாங்க. நாம் உன் ஜீவனுக்கு சகோதரன். நீ உன் ஜீவனை உன் வீட்டில் இருக்கும் ஒரு தகர குவளை அளவு கூட மதிக்கவில்லை. இந்த தூலத்தை மதிக்கிறோமே தவிர நம்முடைய ஜீவனை நாம மதிச்சோமா அப்படின்னா நம்ம ஜீவனை நாம மதிக்கவே இல்லை. ஒரு தகர குவளை அளவு கூட மதிக்கல. ஒரு தகர குவளையில கூட அதை துருப்பிடிக்காம விளக்கி கழுவி வைப்ப, ஆனா ஜீவனை துருப்பிடிக்க போட்டுற. ஒரு தகர குவளையை விளக்கி துருப்பிடிக்காமல் எண்ணெய் போட்டாவது வைப்பாய் அல்லவா? ஆம். ஆனால் உன் ஜீவனை அந்த அளவில் கூட வைக்காமல் அதை துருப்பிடித்து சீனித்து போக விடவே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதை பத்தின நினைவே இல்லை. இந்த ஜீவனுக்குன்னு ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அதனாலதான் தெய்வம் அவர்கள் அவங்க சபையில சேரும்போது 2 காவையும் பிடிச்சுக்கிட்டு நான் என் ஜீவனுக்காக இந்த சபையில் சேர்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த சபையில நாம சேர்றது, இந்த சபையில நாம கூடியிருப்பது, இது எல்லாமே ஜீவ காரியமாக இருக்குது. அதுவும் எதை பிடிச்சுக்கிட்டு சேரணும்? நம்ம காதை பிடிச்சுக்கிட்டு சேரணும். காது மூலமானதான் அந்த ஜீவ காரியம் நடக்கிறது. அப்போ அந்த ஜீவனை நீ துருப்பிடித்து சீனித்து போக விடவே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். அதனால அப்படி செய்யாம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நம் சட்டையின் கீழ் ஒதுங்கி கொள்ளுங்கோ என்கிறோம். தெய்வம் அவர்களுடைய சட்டையின் பின்னால போய் நம்ம ஒளிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த யமனும் வரமாட்டான், நம்ம ஜீவனும் துருப்பிடிச்சு போகாது. அவங்க சட்டையின் பின்னால ஒதுங்கிக்கிறதுனா என்ன? நம் வசனங்களை, பாட்டுக்களை வாய்விட்டு சத்தமிட்டு படித்தால், பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போகும். அவங்க சட்டையின் கீழ் ஒதுங்கிக் கொள்வதுன்னா அவங்க நமக்கு கொடுத்திருக்க வசனங்களையும் பாட்டுக்களையும் வாய்விட்டு சத்தமாக நம்ம படிக்கணும், அதை பத்தி பேசணும், பேசுற இடத்துல போய் கேட்கணும். அதுதான் நம்முடைய அந்த ஜீவனை குறிப்பிடிக்காம அந்த ஜீவன்ல படிஞ்சிருக்கிற அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது. சுத்த ஆவியை உள்ளே நுழைய செய்கிறது. இந்த வேலையெல்லாம் செஞ்சினா தான் உன்னுடைய ஜீவன் துருப்பிடிக்காம அது சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும்.
உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது. உள்ளம் உருகணும், உள்ளம் உருகி பாடணும், அவங்கள பத்தி பேசணும். உன்னை நினையாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள நாம எந்த நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கோம். எது செய்யலும் என்னையே நினை அப்படின்னா அவங்கள உள்ளம் உருகி அவங்கள நாம நினைக்கணும். நம்மளுக்கு இப்படி எல்லாம் செய்யும் போதுதான் அந்த ஞான வெள்ளம் பெருகும். இல்லைன்னா உள்ளம் முருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞான வெள்ளம் பெருகாது என்பது வேத சட்டம் அல்லவா? அப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஓசை ஒலியெல்லாம் ஆனவரே, அவங்க ஓசையும் ஒலியுமாக அவங்க இருக்கிறாங்க. அந்த ஓசையும் ஒலியையும் தான் நாம செவியிலையும் கேட்கணும், நம்ம நாவுலையும் அதை முழங்கணும். நம்ம ஜீவன் பேர்ல நமக்கு அன்பு இருக்கணும். இந்த தூலத்து மேலேயே அன்பு வச்சுக்கிட்டே இருந்தா ஜீவன் ஒரு நாளைக்கு அவஸ்தையில போய் மாட்டிடும். இந்த தூல வாழ்க்கையெல்லாம் அன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிடும். உன் ஜீவன் பேரில் உனக்கு அன்பு இருந்தால் அதற்கு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் இருக்குது? நாம் பேசும் போதெல்லாம் உனக்கு மயிர்கூச்செறிந்து கண்ணீர் வருகும். அப்போ நம்ம ஜீவன் மேல நமக்கு நாம அன்பு வச்சோம்னா அந்த வார்த்தைகளை பேசும்போது நம்ம எரியாம நமக்கு மயிர்கூச்செறிந்து கண்ணீர் வரும். அப்போதான் நாம நம்ம ஜீவன் மேல அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உன்னை கெடுக்க நிற்கிற திருடன் உன் மனம், அவன் உன் ஜீவனுக்கு ஹானி கொண்டு வந்து விடவே நிற்கிறான். இந்த மனம்தான் அந்த ஜீவனுக்குரிய துணையை தேட விடாம நம்மளை கெடுக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னா ஜீவனுக்கு ஹானினா தீங்கு, தீமையை கெடுதலை கொண்டு வந்து விடுகிறது. அவனை நீ நம்பாதே என்கிறோம். ஏன்? நாம் உன் ஜீவனாய் இருக்கிறோம். அவங்கதான் நம்முடைய ஜீவனாகவே இருக்கிறாங்க. அங்கு ரூஹுடைய ஜீவதேகத்தில் ஒன்றாக இருந்து பங்கு பிரிந்ததால் இங்கு சேர்ந்தோம். நாம அந்த ரூஹு உடைய காலத்துல நாம வாழ்ந்து வந்தோமே, அப்போ நாம அந்த தெய்வம் அவர்கள் கூட தான் நம்ம ஒன்னாக இருந்து வாழ்ந்து வந்தோம். இங்க பங்கு பிரிஞ்சு நாம இப்படி தனித்தனியா நிக்கிறோம். திரும்ப அவங்களோட நாம சேரணும். அதனாலதான் தெய்வம் அவர்கள் என்னை அந்நியனா நினைக்காதன்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படி நம்மளுக்கு ஒன்னாக இருந்தது இப்ப நினைப்புல இல்ல. தாயின் முளைப்பால் குடித்தது உனக்கு நினைப்பு இருக்கிறதா? இல்லையே. அப்போ அந்த குழந்தையாக இருக்கும்போது தாயிட்ட பால் குடிச்சோமே, அதுவே நமக்கு நினைப்பு இல்லையே. அப்ப அதுக்கு முன்னால இருந்தது நமக்கு எப்படி நினைப்பு இருக்கும்? ஆகவே அதற்கு முன்காலத்தில் நடந்தது உனக்கு எவ்வாறு நினைப்பு இருக்கும்? அப்போ உனக்கு அதெல்லாம் நினைப்பு இருக்காது. அந்த காலத்துல அந்த ஜீவதேக நாட்டுல நாம அவங்க கூட ஒன்னாகத்தான் இருந்தோம் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அந்த திருப்பத்தூர் கோட்டேஸ்வர் பிரசங்கத்துல கூட நமக்கு அருளி செய்வாங்க. கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியனே, அக்கலியவாவினர் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினா போலே பூசிக் கொண்டிருக்கும் துணைவரே, என்னை யாரோ எவரோன்னு நினைக்கிற நாம எல்லாமே அந்த ஜீவதேக காலத்துல நம்ம ஒன்னாதான் இருந்தோம், மறந்துட்டியா? எம்மையே உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே, இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்னிதாக்குடைய காலமாகிய நாம இதுக்கு இந்த தூலதேகம் எடுக்கிறதுக்கு முன்னால ஜீவதேக வைப்பு அப்படிங்கிற ஒரு ஜீவதேக நாட்டுல அந்த காலத்துக்கு பேரு ரோஸ்னிதாக்குடைய காலம். அந்த காலத்துல நாம எப்படி இருந்தோம் அப்படின்னா, மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமலசயனாதி உலா உமாமாமணத்தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே அந்த இருந்த இடத்துக்கு இவ்வளவு அழகான ஒரு வர்ணனையை கொடுக்குறாங்க. மௌன நிச்சலாதி சலாசனமாக நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பேர் என்னவாக இருந்தது? மௌன நிச்சலாதி சலாசன மந்த்ராவக விஸ்வக்கனி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனா இருந்த அதுபோது
அப்படிதான் நம்ம இருந்தோம். நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். நம்ம தெய்வம் கூட தான் நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உலகத்துக்கு வந்து விழுந்தோம்? ஓர் நிலம் மலம் பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை புயப்புடமிடு முடவர் இருவரால், ஒரு 2 முடவரால இந்த வழி வழி வரும் ஓரளி கருவறையில் அடைத்து மனுஷதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரை. அப்போ இங்கேயே நம்முடைய தெய்வமோர்களும் நம்மளை போலவே தான் ஒரு தாய் தந்தை இந்த வயிற்றுல வந்து பிறந்தாங்க. அவங்க நாம ஜீவதேகமாக இருக்கும்போது உன் கூட தான் நான் இருந்தேன், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு நமக்கு அதை ஞாபகம் ஊட்டுறதுக்கு வர்றாங்க. நாம் இப்பயும் நம்முடைய ஜீவனாகத்தான் அவங்கதான் இருக்கிறாங்க. நாம் உன் ஜீவனா இருக்கிறோம். அந்த ரூஹுடைய ஜீவதேகத்தில் நாமெல்லாம் ஒன்னா இருந்தோமே, நீ மறந்துட்டியா? ஒன்றாக இருந்து பங்கு பிரிந்ததால் இங்கு சேர்ந்தோம். அப்படியெல்லாம் நம்ம ஒன்னா இருந்ததால் தான் இப்ப திரும்பவும் நாம சேர்ந்துட்டோம் தெய்வம் அவர்களோட. ஆனா நமக்கு அது நினைப்பில்லை. இல்ல, தாயின் முளைப்பால் குடித்ததே உனக்கு நினைப்பில்லையே, அதற்கு முன்காலத்தில் நடந்தது உனக்கு எவ்வாறு நினைப்பு இருக்கும்? அப்போ நம்முடைய ஜீவனுக்குள்ள நம்முடைய ஜீவனாகவே அவங்கதான் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் உன் ஜீவனா இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜீவன் யாரு அப்படின்னா, நம்ம ஜீவனாக நம்முடைய தெய்வம் அவர்கள் தான் நமக்குள்ளாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஓசையும் ஒளியுமாக நமக்குள்ளாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓசையும் ஒளியையும் நாம தினம் தினமும் செவியில கேட்டுதான் அந்த ஜீவனை நமக்குள்ளாக நிரப்பி வச்சுக்கொள்ளணும். அப்போ இதெல்லாம் நாம வந்து தேடி அலையில, நம்முடைய தெய்வமோர்கள் நம்மளை தேடி வந்து, ஏன் நாம வந்து அந்த ஜீவதேக நாட்டுல அவங்களோட ஒன்னாக இருந்ததுனால இங்க வந்து பிறந்த நம்மளை தேடி அவங்க வர்றாங்க. அப்படி தேடி வந்து நாம தான் அவங்களை தேடி அடையணும். ஆனா இந்த வசந்த காலத்துல தெய்வமோர்கள் நம்மளை தேடி வர்றாங்க. வந்து நீ கேள் என் சொல்லை, நீ கேட்டீனா போதும், நீ கேட்டீனா நான் வந்து மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். நீ வந்து என்னுடைய தேகத்துணை தோழரே, என் மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே, அந்த மெய்யிசை இச்சை நமக்குள்ளாக வைத்து படைக்க பெற்றிருக்கிறதுனாலதான் நாம வந்து இந்த சொல்லெல்லாம் காது கொடுத்து இச்சையோட கேட்கிறோம். ஒரு நாவில வந்து இனிப்பின் ருசியை அறிகின்ற அறிவை வைத்து படைச்சிருக்கிறதுனாலதான் ஒரு கரும்பை நாவில வைக்கும் போது அந்த நமக்கு இனிப்பு சுவையை தருது. இப்போ ஒரு கரும்பை வந்து கையிலையோ காலிலையோ வச்சோம்னா அது இனிப்பு சுவையை தருமா அப்படின்னா தராது. நாவில வைக்கும் போதுதான் அது அந்த சுவையை தரும். அதுபோல தெய்வம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்கு அந்த இனிப்பு சுவை அந்த சுவை திட்டிக்குதோ அவங்கதான் வந்து அந்த சுவை வைத்து படைக்க பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனதினால் நீ கேள் என் சொல்லை, உனக்கு அந்த சுவை வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. என் மெய்சை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. ஆனதினாலேதான் நீ வந்து நான் பேசி வருகின்ற வீதி மூளை முடுக்கு முச்சந்தி நடசாலை திண்ணை கோடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்கிறாய். அப்போ அதனாலதான் நான் பேசுற இடத்துல எல்லாம் நீ வந்து கேட்க வர்ற. இல்லைன்னா கேட்க வந்திருக்கியா? கேட்க வந்திருக்க மாட்ட. நீ கேட்டீனா, நீ என் சொல்லை கேட்டீனா அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கி விடுவேன். அப்படி உன்னை ஆக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அப்படி ஆக்கணும்னா நீ என்ன செய்யணும்? இதற்காக நீ என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால், நீ என் சொற்படி பொருளாதவனாக மட்டும் இருக்கணும். நான் சொல்றது மட்டும் நீ கேட்டு நான் காட்டுற வழியில நீ நடந்தா போதும். என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் அப்படின்னு நமக்கு இதெல்லாம் வலிய வந்து நம்முடைய தெய்வமோர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. என்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் எனது உடலுக்கொத்த பிறவியரே, நீங்கள் எல்லாம் ஒரு நவக்கிரக கோளினை அதட்டி ஆள முடியாது, அக்கோள்களால் பீடிக்க பெற்று நையுண்டு தப்பிக்க ஒரு சரியான வகையோட இன்றி மாட்டி மீள முடியாது கிடக்குறீங்க. அதுக்காக என்ன செய்றீங்க அப்படின்னா, அறியாத பல அம்மவனே கூடி ஐயறிவு கொண்டு ஆலோசனை பண்ணி செய்வதாகி அது
ஏதாவது ஏட்டுக்கூட்டு குருவை பிடிச்சு ஒரு நேரம் சரியில்லைன்னா ஜாதகத்தை கொண்டு போய் என்ன எப்படி இருக்கு, அவன் உடனே உனக்கு கட்டம் சரியில்லை அப்படின்தான். அப்படி ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து ஏதேதோ செய்து ஏதும் கிட்டாது ஏமாந்து போய்கொண்டும் ஏமாந்து போகவும் கிடக்கும் எனக்கு முன்ன நாளிலும் பின்னாலுமாக பிறந்து வந்து இங்கே கூடியிருக்கும் என் தோழரே, உங்கள் இந்த ஆபத்து சஞ்சல பீடிப்பினையும் அதற்காக வேண்டி நீங்கள் நம்பி பிடியுண்டு தெரியும் அலங்கோல பாட்டினையும் விலக்கி நீ ஒரு ஆபத்துல சிக்கிருவதற்காக இருக்கிற, அதை நான் தெரிஞ்சு அந்த ஆபத்தை தெரிந்து விலக்குவதற்காக, அந்த சேமத்தை தரும் விவரத்தை உனக்கு எடுத்து சொல்லுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா உனக்கு அதை எடுத்து சொல்லுவதற்கு ஆளே இல்லாத ஒரு தூரமான அந்தப்புறத்து செயலூரில் நீ ஸ்தாபரமாக குடியிருந்து கொண்டிருக்கிற, எடுத்து சொல்றதுக்கே ஆளே இல்லாத ஊர்ல நீ இருக்கிற. அப்படி இருந்தீனா இதனாலே நீங்கள் அடைய போக இருக்கும் அதினிடும் அமளியாகிய இருப்பதி புகும் பரிதாபகரத்தினை நான் நெடுக தெரிந்து ஓர்ந்து, இப்படி இருந்தீனா நீ எந்த இருப்பதியில புக போறங்கிற அந்த பரிதாபத்தை எனக்கு தெரிஞ்சதுனால நான் இத வலிய உன்கிட்ட சொல்ல வந்துட்டேன். அந்த பரிதாபகரத்தினை நான் நெடுக தெரிந்து ஓர்ந்து உங்களை தேடி வலிய சொல்லிவிட்டேன். அப்போ நாம எந்த பொருளுமே வலிய கிடைச்சா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். இதனாலே நீங்கள் என்னை வலிய வந்தவள் கிழவி மாட்டேன் என்றவள் குமரி என்கிற ஸ்லோகத்தினை போலே எண்ணி விடாமல் எல்லோரும் தெரிந்தவராகிக் கொள்ளுங்கள். அப்போ இதனால நீ என்னை அப்படி இலக்காரமா நினைச்சிடாத. நீ என்னை தொடர்ந்து வந்தீனா இந்த யமனுடைய அந்த வாதனையிலிருந்து உன்னைய மீட்டு அந்த பரமபத வாழ்வுல அந்த மகிழ்ச்சிகர வாழ்வுல நான் உன்னை கண்டிப்பா உனக்கு அந்த வாழ்வை நான் கொடுப்பேன். நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டு விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமை நின்று விடுவித்து விலக்கி, நாமெல்லாம் ஒரு அறியாமையில இருக்கோம். அந்த அறியாமையை எடுத்து அந்த அறிவாகாரத்தை நமக்குள்ள புகுத்தணும். அப்போ அந்த அறியாமையிலிருந்து நம்மளை விடுவித்து விலக்கி அந்த அறிவாகாரத்தை நமக்கு புகுத்தி அந்த ஓசையும் ஒளியுமாக தினமும் கொடுத்து நமக்கு புகுத்தி அப்பதான் என்ன செய்ய அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்வுல நம்ம வாழ முடியும். அந்த ஓசையும் ஒளியும் எவ்வளவு நமக்குள்ள புகுறுதோ அவ்வளவுதான் நமக்கு அந்த அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்வுல வாழ முடியும். என்னை போல் வாழ வேண்டும் என்று ஆக்க எண்ணம் கொண்டு நிற்கும் எம்மை அவங்கள போலவே நாமளும் வாழணும். ஏன் நான் அடைஞ்ச நிலையை நீயும் அடையணும். அதுக்காகத்தான் அந்த எண்ணம் கொண்டுதான் நான் வந்திருக்கிறேன். அதனால நீ எம்மை யாதொரு உதவி துணையற்ற அனாதையானவர் என்று ஓர்ந்து இலக்காரமா எண்ணி கட்டாயப்படுத்தி பரிசீலனை செய்து தோல்வி பண்ண நினைத்தாலும், இவர் என்னமோ பேசுறாரு, இவரை நாம பேசி ஜெயிக்கணும்னு நீ என்னை தோல்வி பண்ண நினைச்சு கூட என்கிட்ட வா. அப்படி வந்தாலும் நான் தனியேன் எனினும் பின்னடையாமல் நிற்பேன் பிறவியரே. நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் சரி நான் தனியா நின்னு பின்னடையாமல் உங்கள்கிட்ட பேசி ஜெயிப்பேன். இந்த பேசி ஜெயிக்கிறது என்னுடைய வெற்றிக்காக இல்லை, உன்னுடைய வெற்றிக்காக, உன் ஜீவன் நன்மை அடையணுங்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளவு பேர் என்றாலும் எப்பார சுவடிகள் கற்றுக்கொண்டு குவித்து பேசி போராடினாலும் எந்த வேதாந்தங்கள் எதை வேணாலும் கரைச்சு குடிச்சிட்டு படிச்சுட்டு நீ என்கிட்ட வா பேசவா. எப்படி வந்தாலும் மெய்மை நீதி பெருவழியில் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிறவியரே. அந்த மெய்மை நீதி பெருவழியில நான் தான் ஜெயிப்பேன். அப்படி நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க விடல. அவ்வாறு ஜெயம் கொண்டதற்கும் அந்த புறத்தை நீங்களும் கூடவே தொடர்ந்து பார்த்தால் அது உங்கள் ஜெயமாக நிற்கும் பிறவியரே. அப்போ நான் தான் ஜெயிப்பேன், ஆஹா இவரு தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீ போயிடாத. நீ தொடர்ந்து வா. என்கிட்ட நீ அடைகிற தோல்விதான் அந்த யமன் கிட்ட உனக்கு வெற்றியாக இருக்கும். நான் என் பெருமான் கிட்ட அடைஞ்ச தோல்விதான் எனக்கு என் கையில இவ்வளவு பெரிய முதல கொடுத்துச்சு அப்படின்னு தெய்வம் அருள் செய்வாங்க. முதல்ல பெருமான் அவர்கள் கேட்டாங்களே, நீ சீதனமாக வாங்கி வந்த அந்த பொருள் தான் எங்கே, அந்த நாடுதான் எங்கே அப்படின்னு கேட்கும் போது சொல்ல தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்களே, அன்னைக்கு தோல்வி அடைஞ்சாங்களே, அந்த தோல்விதானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம தெய்வம் அவர்கள் கையில கொடுத்தது. அப்போ அதே போல நாமும் நம்ம பெருமான் அவர்கள் முன்னால எனக்கு ஒண்ணுமே தெரியல,
ஓ, இன்னைக்கு நம்ம நேற்று அந்த ராமன்கிற அந்த ஜீவ சகோதரர் எனக்கு எதுவுமே இப்பதான் கொஞ்ச காலமா வர்றேன், நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு திரும்ப சொல்ல தெரியல அப்படின்னு நினைக்கிற அந்த தோல்விதான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வெற்றியாக மாறும். இருந்தாலும் அவங்க ஆர்வப்பட்டு ஒரு வாக்கியத்தை நான் சொல்றேன்க்கா அவங்ககிட்ட அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 3 வரி வாக்கியத்தை அவங்க சொல்லவும் தான் எனக்கு இன்னைக்கு இந்த வாக்கியத்தை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் ஒரு மரண அவஸ்தையில சிக்கிறதுக்கு இருக்கு. இது எளிமையா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு 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 பெரிய ஒரு சொத்தாக இருக்கு. இந்த ஜீவன் ஒரு பெரிய அவஸ்தையில சிக்கக்கூடியதாக இருக்கு. அத நீ ஜெயிச்சு அந்த யமனை வெற்றி கொண்டு போராடி நீ ஜெயிச்சு அந்த பரமபத வாழ்வுல நீ குடியேறணும். அது உன்னால முடியாது, உன்னுடைய வீரத்தால முடியாது, உன்னுடைய காசு பணத்தால முடியாது, உன்னுடைய உற்றார் உறவினர்களால முடியாது, உன்னுடைய அங்கக்குலங்களால முடியாது. அப்போ அது யாரால முடியும் அப்படின்னா, அது ஒரு சன்னதம் பெற்ற பாரவான், அதுக்காகவே வந்த ஒரு பெருமானவர்களால மட்டும்தான் முடியும். அந்த செயலுக்கு பேரு தான் சேவை அப்படின்னு இந்த திருவாக்கியத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த செயலுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம், ஜீவ காருண்யம். உன்னுடைய ஜீவனுக்கு அது காருண்யம் செய்வதாக இருக்கிறது. இப்போ தெய்வம் அவங்க சொன்னாங்களே, நாமெல்லாம் அந்த ஜீவதேக நாட்டுல ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்னு. அப்போ இந்த ஜீவன், நம்முடைய ஜீவன் உடல் எடுத்து வந்துருச்சு இந்த உலகத்துக்கு. அவங்க கூட ஒன்னா இருந்த அந்த ஜீவன் அவங்கள விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தூரம் எடுத்து வந்துருச்சு இந்த ஜீவன். இப்போ இந்த ஜீவனுக்கு காருண்யம் செய்யக்கூடிய அந்த காருண்யமும் உடல் எடுத்து வரணும். அப்போ அந்த காருண்யம் உடல் எடுத்து வந்ததுதான் நம்முடைய பெருமானவர்கள் என்னை போல உடல் எடுத்து வந்து நிற்கும் பிறவியரே அப்படின்னு சொல்லி நமது ஜீவனுக்கு காருண்யம் செய்யக்கூடிய அந்த காருண்யமும் உடல் எடுத்து நம்மளை காப்பதற்காக உடல் எடுத்து வருகிறது. உடல் எடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மாத்திரையை கொடுக்குது. இந்த ஜீவப்பிணி அப்படிங்கிற நோய் தீர்ப்பதற்கு ஒரு மாத்திரை. மாத்திரைனா என்ன? மாத்து இறை. நீ என்னென்னமோ கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியே இந்த உலகத்துல, அதெல்லாம் மாற்றி ஒரு மாற்று இறையை உனக்கு கொடுக்கணும். அதுக்கு பேரு தான் ஜீவ காருண்ய செயல். அந்த செயலுக்கு பேரு தான் கடவுள் செயல். நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜீவனுக்குள்ளாக இருந்து இந்த காரியத்தை செய்யறாங்களே, அதுக்கு பேர் தான் கடவுள் செயல். நீ ஆயுளெல்லாம் அன்பு வைத்திருந்த உன் கடமே உன்னை கடைசி காலத்தில் கைவிட்டு விடுகிறது. நம்ம காலமெல்லாம் அன்பு வச்சிருந்தோமே இந்த தூலத்தின் மேல, அது நம்மள கடைசி காலத்துல இந்த தூலம் நம்மளை கைவிட்டு விடுகிறதே. அப்போ அந்த எல்லையில் இந்த கடத்துக்குள்ள புகுந்துதான் நம்ம, இந்த கடத்துக்குள்ளதான் இந்த ஜீவப்பிணி வருது. அந்த கடத்துக்குள்ள இருந்துதான் ஒருத்தவங்க அந்த வேலையை செய்யணும். அதனாலதான் அந்த வேலைக்கு பேரு கடவுள் செயல். அந்த எல்லையில் உன் கடத்துக்குள் புகுந்து உன்னை யமனிடமிருந்து காப்பாற்றும் செயலுக்கே கடவுள் செயல் என்று பெயர். உன் உடம்புக்குள்ள அந்த சாவுடைய நேரத்தில் அந்த யமனை தட்டி தூக்கி எரிந்துவிட்டு உன்னை பரமபதத்தில் ஏற்றிருந்த அந்த செயல் நடக்குதே, அந்த செயலுக்கு பெரிதான் ஜீவ காருண்ய செயல், கடவுள் செயல். உனக்கு தேவ ஆசானாக இருப்பவரே அரூபத்தில் உன்னுடைய கடத்துக்குள் நுழைந்து அந்த அரூப யமனை விளக்கும் அதிமகோன்னத செயலுடையவர்களைத்தான் கடவுள் என்று சொல்ல வேண்டும். அப்போ அந்த நேரத்துல உனக்கு அந்த ஆசானாக இருக்கிறாங்கல்ல, வெளிய தூலத்துல இருக்கிறாங்களே, நான் உன்னை வலிய சொல்லிட்டேன், வலிய வந்ததுனால கிளவி வாட்டையில் என்றவள் குமரின்ன மாதிரி என்னைய நீ நினைச்சிடாத அப்படின்னு வலிய சொன்ன அந்த ஆசானவர்கள் தான் அரூப வடிவத்தில் நம்ம கடத்துக்குள்ளாக நுழைஞ்சி அந்த யமனை விளக்குகின்ற அதிமகோன்னத செயலை செய்கின்ற கடவுளாக விளங்குகிறார்கள். அவர்களுடைய செயல்தான் கடவுள் செயலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அரூபத்தில் நம்மளை தாக்குது. இந்த மரணம்ங்கிற ஒரு வேதனை அது அரூபமாகத்தான் இருக்கு, அதுக்கு வடிவம் இல்லை. அந்த அரூபத்துல தாக்க போற அந்த பிணிக்கு நம்ம ரூபத்துல ஒரு மாத்திரை சாப்பிடணும். அதுதான் மாற்று இறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் நம்ம அரூபத்துல வர்ற எல்லா வியாதிகளுக்கும் கூட ரூபத்துலதான், ஒரு வியாதி வந்தா அந்த வியாதியை காட்ட முடியுமா? அது அரூபத்துலதான் இருக்கு. ஆனா அதுக்கு ரூபத்துல ஒரு மருந்து சாப்பிடுறோமே, அது போல அரூபத்தில் உன்னை தாக்குகிற குளிருக்கு ஒரு குளிர் நம்மளை தாக்குது, அது அரூபத்துலதான் தாக்குது. அதுக்கு கம்பெனியாகிய ஒரு ரூபத்துல இருக்கிற பொருளைத்தான் துணையா தேடிக்கிற. அதே போல அரூபத்தில் உன்னை தாக்குகிற நோயை குணப்படுத்த வேண்டி ரூபத்துல ஒரு மருந்தை சாப்பிடுற.
அது போல மரணமாகிய அந்த பெரிய மாரணமும் பிணிகளிலேயே கோடி காலத்துக்கும் தீர்க்க முடியாத பிணியாகிய அந்த பிறவி பிணியும் நரகமோ சொர்க்கமோ போவதற்கு தலைவாசற்படியாகி அந்த சாவும் அரூபத்தில் தான் வந்து உன்னை காட்டுகின்றது. அவற்றுக்கு மட்டும் அதற்காகவே ரூபத்தில் வந்துள்ள ஒரு மெய்க்குரு பெருமானை, அறிவு ரூபமான அரும்பொருளை இவன் தேடிக்கொள்வதே இல்லை. அப்போ எல்லா வியாதிக்கும் அரூபத்துல வந்து உன்னை காத்துற வியாதிக்கெல்லாம் நீ ரூபத்துல எப்படி மருந்து எடுத்துக்கிறியோ, அது போல இந்த சாவு என்கின்ற அரூபத்துல வர்ற உன்னுடைய வியாதிக்கு நீ வந்து கண்டிப்பாக ஒரு ரூபத்தில் நிற்கிற ஒரு ஆசானவர்களுடைய அந்த ஓசையையும் ஒலியையும் நீ மாற்று இறையாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மாற்று இறையாக இருந்து உன்னை அந்த பிடியிலிருந்து உன்னை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லபமாக இருக்கிறது. இந்த செயலுக்கு பெயர் தான் ஜீவகாருண்ய செயல். இந்த செயலுக்கு பெயர் தான் உனக்கு ஜீவனுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவை. இதுக்கு பெயர் தான் அறம். இந்த உலகத்துல அறம்னா ஒருவேளை சாப்பாடு போட்டா அறம்னு நினைப்பாங்க. அது இல்லை அறம். இந்த அறம் என்ன அப்படின்னு நம்ம தெய்வம் அவர்கள் எம்மப்பட ரெடிவிடு கூட இதை திருவாக்கியம் 205 அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு. ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. ஒருத்தவங்களுக்கு அறம் செஞ்சா ஒரு காசை தூக்கி கொடுத்தா கொடுக்க கொடுக்க குறையுமே. அறம் என்பது கொடுக்க கொடுக்க வளர்வதாக அல்லவா இருக்க வேண்டும். இப்ப நாம தெய்வம் அவங்கள பத்தி தினமும் பேசுறோமே, கேட்கிறோமே, இதுதான் அறம். இந்த அறம் செய்ய செய்ய நம்முடைய அந்த சொத்து பெருகிக்கிட்டே போகுதே, இது குறையாதே, நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே போகுதே. இவ்வாறு குறைந்து போவதா அறம்? இல்லை. இவ்வுலக இச்சையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருக்க பெற்றது. அந்த அறம் கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்குமே தவிர அது குறையாது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது களிம்பேறும் உடல், இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. அப்போ இந்த உலகத்துல அறம் செய்யறாங்க அப்படின்னா அது பெருமைக்காக செய்யறது. நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன், இவ்வளவு பேருக்கு இவ்வளவு தர்மம் செஞ்சேன், இத்தனை பேரை நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லாம இருப்பானா எவனாவது? சொல்லி பெருமை தேடிக்கிறதுக்காக தான் அது செய்யறது. அந்த பெருமை என்னும் மெத்தையை உன்னுடைய உடம்பு தேடுகிறது. பெருமையையே தேடி ஓடுவதால் பயம் வியாகுலமாகிய அபாயத்தை அடைகிறது. இப்ப இந்த பெருமையே தேடினா உனக்கு பெருமை கிடைக்கும். ஆனா அந்த யமன் எல்லையில ஒரு பயம் உனக்கு வருமே, ஒரு வியாகுலம் வருமே, அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. நீ உலகத்துல என்ன தான தர்மம் செஞ்சாலும் இந்த பயம், துக்கம் உன்னை விட்டு போகாது. அது போகணும்னா அந்த ஜெயம் கொண்ட நீ என்னை பின்தொடர்ந்து வந்தீனா அந்த ஜெயம் உன்னுடையதாக நிற்கும் பிறவியரே என்று அருளி செஞ்சாங்களே, அவங்களுடைய ஜெயத்தை நம்முடைய ஜெயமாக நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இந்த பயம், துக்கம் எல்லாம் நம்மை விட்டு போகும். அந்த நித்தியனோடே சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். அந்த தெய்வம் அவருடைய அந்த நித்திய அந்த வார்த்தைகளை கேட்டு அதிலேயே சுகித்திருக்கும் ஒரு பரமானந்தத்தை நமக்கு, அந்த பரமானந்தத்தை நம்ம மனதில் ஏற்றுகிறதே, அதுதான் ஒரு நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையையும் வலிமையையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே, அதுவே அறம். அப்போ அறம்னா என்ன, ஜீவ காருண்யம்னா என்ன? நம்முடைய ஜீவன் தூலம் எடுத்து வந்துருச்சு, அதுக்கு காருண்யம் செய்யக்கூடிய ஒரு காருண்யமும் தூலம் எடுத்து வந்து நம்முடைய தேகத்துக்குள்ளே அந்த அரூபத்தில் வருகின்ற அந்த வேதனையை அவங்களும் நம்ம தேகத்துக்குள்ள நம்ம வெளியே ரூபத்துல வந்திருக்கிற அந்த பெருமான் அவர்களே அந்த மாற்று இறையாக நம்முடைய தேகத்துக்குள்ளே புகுந்து அவர்கள் கடவுள் செயலாக நின்று அந்த அறச்செயலை நாம எப்போ இருந்து நாம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து அந்த இறுதி தருவாய் வரை அந்த அறச்செயலை செய்து கொண்டே அந்த சேவையை நமக்கு செய்து
நம்மை அந்த யம எல்லையில், யமனுடைய எல்லையில் நம்ம எல்லாம் காக்கின்றார்கள். அதுதான் இந்த திருவாக்கியம். ஜீவன் மரண அவஸ்தையில் சிக்கி நலியா வண்ணம் பாதுகாப்பதுவே தேவை. நம்முடைய ஜீவன் ஒரு காலத்துல தெய்வம் அவர்களுடைய கூடவே இருந்த ஜீவன் இன்னைக்கு திரும்பி இங்க இருக்கு. திரும்பவும் அவங்களுடைய சேர்ந்து அந்த பரமானந்தத்தில் லயிப்பதற்காக நமக்கு சேவை செய்யறாங்களே, அதுதான் சேவை, அதுதான் ஜீவகாருண்ய செயல், அதுதான் கடவுள் செயல், அதுதான் சேவை. அந்த சேவையை தினமும் நமக்கு செய்து கொண்டிருக்கும் நம்முடைய பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முற்றிப்பெயர்களை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.